வாழ்நாள் முழுவதும் நீ செருப்பணிவதற்கே வாய்ப்பில்லை. ஏனென்றால் நீங்கள் அதிகாரத்திற்கு வரப்போவதில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆட்சியை விட்டு அகலப்போவதும் இல்லை. அரசாங்கத்தில் குறை இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த குறையை சுட்டி காட்டுவதற்கு அண்ணாமலைக்கு இருக்கிற உரிமையை கூட நான் அங்கீகரிக்கிறேன். ஆனால் ஒரு பெண் வன்புணர்வுக்கு ஆளானாள் என்பது அதிர்ச்சியான செய்தி. அதை இந்த நாட்டில் எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகுவதற்கு அண்ணாமலை தயாரில்லை. இப்படி அதை வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் என்னுடைய வேலை என்று அவர் வீதிக்கு வந்திருப்பதன் மூலம் அந்த பெண் எவ்வளவு காயப்படுவாள், அவளுக்கு எவ்வளவு வலி இருக்கும், அவளை ஈண்டு பிறந்த அந்த தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளவு வேதனை இருக்கும், இதுவே பேசு பொருளாகிவிட்டதே என்று சொல்லி அவர்கள் பதைக்க மாட்டார்களா? அவர்கள் கண்ணீர் சிந்த மாட்டார்களா? அவர்கள் கதற மாட்டார்களா? ஒரு மானுட பற்று உனக்கு கொஞ்சமாவது இருக்குமானால் இதையே செய்தியாக்கி இதையே அரசியலாக்கி பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த விளையாட்டை நீ செய்வாயா? ஆகவே அண்ணாமலை இனிமேல் செருப்பு போட வாய்ப்பில்லை. இப்பொழுது அவர் சாட்டையால் அடித்துக் கொள்கிறார். அது சாட்டை தானா? சாட்டை தானே. சாட்டை இல்லை, அது சவுக்கா? சாட்டையும் இல்லை, சவுக்கும் இல்லை. இப்பொழுது சாட்டையும் சவுக்கும் கிடைப்பதும் இல்லை. இவருக்காகவே ஒரு சாட்டை தயாரித்திருக்கிறார்கள். சாட்டையால மொஹரம் பண்டிகைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் சாட்டையால் அடித்துக் கொள்வார்கள். அடித்துக் கொள்கிற பொழுது முதுகிலே அது தழும்ப விழும், பார் பாராக காட்சி தரும். சில பேருக்கு இரத்தம் கூட வரும். ஆனால் இவருக்கு எந்த தழும்பும் ஒரு சொட்டு இரத்தமும் இல்லை என்றால் அது சாட்டையே கிடையாது. என்ன சார், சாட்டையால் அடிச்சுக்கும் போது ரத்தம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? ரத்தம் வரும். நான் பார்த்திருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மொஹரம் பண்டிகைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் அந்த சாட்டையால் அடிக்கிற பொழுது ரத்தம் சொட்டும், ஊர்வலமாக வருவார்கள். அந்த காட்சியினுடைய சின்ன வயதுல பார்த்து நான் மிகுந்த ரசிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு சொட்டு ரத்தம் வரல, முதுகில எந்த இடத்துலையும் ஒரு தழும்பு கூட இல்லாம, அது சாட்டை இல்லை, அது நூலுனால இவருக்கு அடிக்கிறதுக்காக இந்தியாவின் தேசிய கட்சி பிஜேபி தயார் செய்திருக்கிற நூல் அது.